நம்முடைய தலைவர் முன்னாள் சார் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் தலைவர்கள் செக்ரட்டரி உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் லேட்டாக வந்து சாரி கேட்கிறேன், ஏன்னா நான் உங்களுக்கு சாப்பாடு டைம் வந்து பார் கவுன்சில் வந்து 2005 நான் மெம்பராக இருக்கேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் 2005 எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி சேர்மன், என்ரோல்மெண்ட் கமிட்டி சேர்மன், 2010 to 18 வரைக்கும் பார் கவுன்சிலுடைய சேர்மனாக இருக்கேன். இப்போயே சிட்டிங் மெம்பர். ஸோ பார் கவுன்சில் வந்து ஒரு வழக்கறிஞர்களுடைய நலனுக்காக செய்யணும்னு சொல்றதுல என்னுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா 2010 நான் சேர்மனா வரும்போது முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அட்வொகேட் பெற்றுப்பட்டு 3 லட்சம் கூட கொடுக்க 2 லட்சம் தான் கொடுத்தாங்க. அவங்க வந்த உடனே 1 லட்சம் சொன்னாங்க. அப்போ நான் போய் அவங்களுக்கு மனு கொடுத்து வக்கீல் எல்லாத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் ஆகணும்னு சொல்லி கொடுத்தது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா தான் வந்து ஒன் டைம்ல 3 lakhs இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அதுக்காக தான் 4 கோடி ரூபாய் கிராண்ட் ஃப்ரீயா கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு 4 கோடி ரூபாய் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்லாப் சிஸ்டம் ஒரு சிஸ்டம் இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஸ்லாப் சிஸ்டம் என்னன்னா, இளம் வழக்கறிஞர்கள் யாராவது ஒரு நடக்க கூடாது அந்த மாதிரி ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா 3 லட்சம் கொடுக்குறாங்க. இப்படி வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாமா, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சா மட்டும் தான் 5 lakhs சொல்லி இருந்தது ஜீவோ. நான் வந்தோடனே எழுதி கொடுத்தோடனே அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அதை படிச்சுட்டு இது என்ன இந்த சிஸ்டம், இளம் வழக்கறிஞர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும், அவங்களுக்கு தான் அந்த பணத்தை ஃபுல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வயசானவங்க கம்மியா கொடுக்க முடியாது. இன்வேரியபிளா இன்ரெஸ்பெக்டிவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். அதுக்கடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு நான் அப்போ அவர் வரும்போது நான் தான் சேர்மனா இருந்தேன். நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன், ஐயா அவர்கள் 7 லட்சம் ஆக்குறாங்க. 7 லட்சம் ஆக்கிட்டு எல்லாத்துக்குமே வந்து திரும்ப ஒரு 4 crores, அவரு ஒரு 4 crores கொடுத்து 8 crores கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுடைய பார் கவுன்சில் பில்டிங் அது சும்மா ஒரு ஷெட் மாதிரி, ஒரு பழைய ஒரு குடோன் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அதை பார்த்துட்டு நான் வேரியஸ் பிளேஸ்ல நான் விசிட் பண்ணும்போது பஞ்சாப் ஹரியானாவில் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டத்தை பார்த்துட்டு அந்த பில்டிங் கம்ப்ளீட்டா ஹைகோர்ட்ல அப்பயும் மாநில அம்மா தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட இடம் கேட்டு ஹைகோர்ட்ல இடம் கொடுத்தாங்க. வீட்டுடைய டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு அந்த இடத்த வாங்கி 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து இடிச்சுட்டு பெரிய பில்டிங், நியூ பில்டிங் நீங்களாம் என்ரோல் பண்றீங்க இல்லையா, அந்த ஆடிட்டோரியம் அந்த பில்டிங் எல்லாமே 2012 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் முடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து வந்து எல்லாருடைய ரெக்கார்டுகளும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே உங்க ரெக்கார்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ணோடனே உங்க பேப்பர்லாம் ரெக்கார்ட் டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம். சன்லைஸ் ஏசி பார் கவுன்சில் இந்தியாவில் எங்கேயுமே அந்த பில்டிங் கிடையாது. அந்த மாதிரி ஒரு லைப்ரரி ஒன்று ரெடி பண்ணோம். அந்த இடம் பார்த்ததுனால இன்னும் கேட்க முடியல. இன்னைக்கு கேட்டிருக்கோம், கொடுத்தாங்கன்னா ஒரு லைப்ரரி கெஸ்ட் ஹவுஸ் அந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. மற்ற ஊர்ல நான் பார்த்தேன், ஒரு ஊர்ல அந்த கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்காங்க. சதீஷ்கர் எங்கேயும் வக்கீல் வந்தாங்கன்னா, சென்னைக்கு வந்தாங்கன்னா 2 days அவங்களுக்கு அவ்வளவுதான் பெர்மிஷன். 2 daysக்கு மினிமம் பணம் கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா நான் வந்து அந்த ப்ராஜெக்டை கண்டிப்பா செய்வேன். மொட்டை மாடிக்கு லிஃப்ட் வச்சிருக்கு நம்ம பார் கவுன்சில் தான். ஏன்னா மெட்ராஸுக்கு வந்து வர வக்கீல்களுக்கு ஒரு 15 ரூம் பண்ணா கூட போதுமானது. அவங்க வந்து 2 நாளைக்கு அவங்க பெர்மிட் பண்ணலாம். அவங்க வந்தாதான் யாராவது கெஸ்ட் வந்தா கிடையாது. அந்த மாதிரி பண்ற ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஏன்னா பண்ணி காமிச்சிட்டு தான் நான் பேசணும். பர்சனல் ஆக்சிடென்ட் கிளைம் பாலிசி என்னன்னா, ஒரு அட்வொகேட் ஆக்சிடென்ட்டா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண 10 lakhs 20 lakhs வரைக்கும் வந்திருக்கு. 2 வருஷத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அது நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இன்னும் சக்சஸா போகுது. இன்னமும் பல வழக்கறிஞர்களுக்கு ஸ்டைபண்ட் இப்போ மாற்றுக்கு முன்னாள் முதலமைச்சர் அம்மா இருக்கும்போது அதை கேட்டோம். எடப்பாடியார் வரும்போது ஸ்டைபண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த ஸ்டைபண்ட் வந்து என்னன்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது வந்து பைனான்சியலா பார்க்கணும். யாரு வசதி கம்மியா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்க்கலான்ட்டு 3000 பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இப்போதைக்கு கவர்மெண்ட் எலெக்ஷன் நின்றுச்சு. அதை வந்து ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கி யாரெல்லாம் பினான்சியலா கம்மியா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் அம்மா அவங்க வந்த பின்னாடி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கவர்மெண்ட் லா காலேஜ் கொண்டு வந்தாங்க. முன்னாடி அந்த காலத்துல மெட்ராஸ் மட்டும் தான் இருந்துச்சு. நாங்கெல்லாம் படிக்கும்போது மெட்ராஸ்லயும் மதுரையில இருந்தது காலேஜ். இப்போ அம்மா வந்த முன்னாடி அவங்க வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொஃபஷனல்ல சொல்றேன், நீங்க லீகலா பயன்படுத்துங்க, சட்டத்துக்கு விரோதமா பயன்படுத்த வேண்டாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிளைண்ட் வரும், கேஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா பயன்படுத்துறீங்கன்னா 100% சக்சஸ் ஆவீங்க. நிச்சயமா வரும், வராம இருக்கவே முடியாது. சார் இந்த கேஸே வரல. கவர்மெண்ட்ல ஒரு டைம் கேஸ் போட்டாங்க. டிஎம் கவர்மெண்ட் ஏடிஎம்கே கேஸ் போட்டாங்க 96.
அப்போ வந்து நாங்க அந்த மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் நாங்க ஜூனியர்ஸ் உங்க மாதிரி ஹெல்ப் பண்ண போறோம். அதான் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லீகலா பண்ணோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு 100 ஏக்கர் லேண்ட் பிரச்சனை வரும். அந்த 100 ஏக்கர்ல 10 ஏக்கர் எடுத்துட்டு நினைக்கவே வரேன். நீங்க அவர் கரெக்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 ஏக்கர் வாங்க வேண்டிய காசு வரும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் சொல்லிட்டு போறேன். ஒரு காலத்துல இப்ப சார் சொன்ன என்ரோல் பண்ணி சொல்ல மாதிரி நான் வரணும் இல்லையோ இன்னொரு ஜெனரேஷன் வரும்போது அந்த சேர்மன் சொன்னாங்க நான் இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க. தயவுசெய்து கேஸ் இருக்கு இல்லையோ எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போறாட்டு சாப்பாட்டை கையில கட்டிட்டு வந்துருங்க. எப்பயாவது ஒரு நாள் வரும். யாரோ தேடி வந்தா கூட அன்னைக்கு யாருமே இல்லை உங்களை தேடி உங்களை பார்க்க சூழ்நிலை வரும். அதனால தயவுசெய்து நல்லபடியா இளைஞர்கள் தொழில் பாருங்க, நேர்மையா பாருங்க. அதுக்கு ஆதரவு தர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்னால முடிஞ்சது நான் செய்வேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது பர்சனலா பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நீங்க தாராளமா உங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு கேஸ் வந்தா ஃபீஸ் வாங்கணும். கிளைண்ட் கேஸ் தான். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன நீங்க நாடலாம். நிச்சயமா நான் வந்து ப்ரொபானா ஒர்க்கு உங்களுக்கு பர்சனல் ஒர்க்குக்கு எவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்குன்னு பர்சனலா ப்ராப்ளம் தான் என்ன நீங்க என்ன வந்து அணுகலாம். நிச்சயமா அந்த கேஸை ஃப்ரீயா நடத்தி கொடுப்பேன். நல்லபடியா செட்டில் பண்றதுக்கு நான் பேசுறேன்.